நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆரோக்கியமான தளத்துல உங்களுடைய முக்கியமான இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய நீங்க எதற்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, இந்த நேரம் நமக்கு ஒரு பயனுள்ள வகையில நிச்சயமா இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தோட நீங்க வந்திருக்கிறீங்க. உங்கள் எண்ணத்திற்கு 100% கேரண்டி நம்ம ஜேகே பாரம்பரியாவில் நம்ம கொடுக்கிறோம். ஸோ இந்த ஜேகே பாரம்பரியா நிறுவனம் பொறுத்த வரைக்கும் சாதாரணமா ஒரு பணம் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் கிடையாது. சரிங்களா? இது எதற்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட சில உண்மைகள், நம்முடைய பாரம்பரியமான முக்கியமான ஒரு தகவல்களை, ஆரோக்கியமான விஷயங்களை, அந்த மரபுகள் மாறாம ஆயுர்வேத முறைப்படியும் அதே நேரத்துல இயற்கையாக நமது பாரம்பரியமாக நமது முன்னோர்கள் உண்ட உணவில் அவர்களுக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைச்சது, நாம சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படி சுவையான வழியில குழந்தைகளும் சாப்பிடுற மாதிரி மாற்ற முடியும், அதன் மூலமாக ஒரு புதிய ஒரு சமூகத்தை வளர்கின்ற தலைமுறை ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக எப்படி மாற்ற முடியும்ன்ற ஒரு நோக்கத்துல நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். சரிங்களா? அப்போ அதனாலதான் ஒவ்வொரு தயாரிப்பும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சார் சொன்னாங்க லட்டு கம்பெனின்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. அதனுடைய பெயர் எனர்ஜி பால்ஸ்ன்றது. லட்டா நினைச்சு சாப்பிட சாப்பிட வழக்கமான லட்டு சாப்பிட்டா சுகர் கூடும், வழக்கமான லட்டு சாப்பிட்டா டயபெட்டிஸ் அதிகமாகும், வழக்கமான லட்டு சாப்பிட்டா உடல் பருமன் அதிகமாகும். ஆனா ஜேகே பாரம்பரியாவில் லட்டு சாப்பிடும் போது அது எனர்ஜி பால்ஸ் போட்டிருக்காங்க. அது மாதிரி உடம்புல ஒரு எனர்ஜி கிடைக்குது. நிறைய நபர்கள் நம்ம ஜேகே பாரம்பரிய எனர்ஜி பால்ஸ்ல டெய்லி காலையில ஒரே ஒரு எனர்ஜி பால்ஸ் எடுத்து நல்ல 5 நிமிடம் நல்ல மென்று சாப்பிட்டு எனக்கு முழுக்க முழுக்க எனர்ஜி கிடைச்சிருக்குன்னு சொல்லுகின்ற எண்ணற்ற நபர்கள் இந்த உட்கார்ந்து இருக்கிறீங்க. எங்கேயோ எல்லாம் சொன்னாங்கன்னா சொல்றதுக்கு இல்லை. நம்ம சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆதாரமாகவும் சாட்சியாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்துல நம்ம ஜேகே பாரம்பரியா இனி வருகின்ற காலத்திலையும் இப்ப இருக்கக்கூடிய காலத்திலையும் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் அதே நேரத்துல மிகப்பெரிய வியாபாரத்திற்காகவும் தவறான வழியில சித்தரிக்கப்படுகின்ற அந்த உடல் பருமன் ஒரு பிரச்சனையை எப்படி அணுகிறது கரெக்டான முறையாக இருக்கும். எப்படி அணுகுனா சார் சொன்னாங்க, என்னது ஒரு 120 கிலோ இருந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமா காலை உணவை நிப்பாட்டி என்னென்னோ ஒரு புரோட்டீன்கிற பெயர்ல டானிக் மாதிரி பால்ல கலந்து குடிச்சு விறுவிறுன்னு 40 கிலோ இறங்கி இருக்கிறாங்க. 40 கிலோ இறங்குறது கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல. எவ்வளவு சார்? கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணிருக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 4-5 மாதங்கள்ல இழந்த எடை மீண்டும் அதிகமாயிருக்கு. உடல் சரி எடை தான் அதிகமாச்சுதா, உடலுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுன்னா குறைஞ்சிருச்சு. நவீன கம்பெனிகள்ல நிறைய உடல் பருமனுக்கான மருந்துகள் இருக்குது. மிகச்சிறந்த அந்த மருந்துகளை யாரு சாப்பிடலாம்னா, யாராவது திருமணத்துக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள போட்டோல உடம்பு கொஞ்சம் ஒல்லியா காட்டணும், அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல யாரெல்லாம் ஆசைப்படுகின்றார்களோ அந்த நபர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறைய நிறுவனங்கள் எண்ணற்ற வகையில தவறான முறையில வேகமா உடம்புடைய எடையை குறைக்கும் போது மறைமுகமாக உடலினுடைய ஆற்றல் என்னாகுது, குறைய ஆரம்பிக்குது. இது ஏன் நடக்குது? அப்ப என்ன செய்யணும்? எல்லாருக்கும் எடையை குறைக்கிறதுக்கு ஆசைப்படலாம் செய்யறோம், ஆனா குறையதான் செய்யுது. எவ்வளவுதான் வாக்கிங் போறோம், என்னதான் டெய்லி நைட்ல சாப்பிட்டு 8 மாதிரி நடக்கலாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், சொல்ல பயிற்சிகள் பண்றேன், ஜிம்முக்கு போகிறேன், எடை ஏன் குறைய மாட்டேங்குது? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். சில நபருக்கு எடை குறைஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்ச காலத்துல என்ன ஆகுது, திரும்ப எவ்வளவுதான் பண்ணாலும் குறையவே செய்யாது. குறையும், ஒரு 5 கிலோ குறையும், திரும்ப குறையவே செய்யாது. ஏன் குறையாம இருக்கு? அப்ப இதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றதுக்கே குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் 1 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் ரத்தன சுருக்கமாக நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய ஜேகே பாரம்பரியாவின் வெயிட் லாஸ் கிட்னா என்ன, எதுக்காக இந்த வெயிட் லாஸ் கிட் நம்ம ஏற்படுது? பிபி சார் சொன்னாங்க, பார்த்த உடனே நான் இன்னைக்கு சாப்பிட போறேன்னு. ஸ்டாலின் சார் கேட்டாங்க, அவருக்கு என்ன உடம்பு பருமனாகவா இருந்தது, நார்மலாக தான் இருந்துச்சு, எதுக்காக அவங்க சாப்பிடணும்? இந்த கேள்வி நமக்கும் இருக்கும், அப்படிதானே? எதற்காக நம்ம சாப்பிடலாம்ன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட், நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய இந்த வெயிட் லாஸ்க்கான கிட் எப்படிப்பட்டதுன்னா, முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் ஆரோக்கியமானது. இது ரொம்ப 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 இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு.
ஆரோக்கியமானது. அப்படின்னா இந்த ஆரோக்கியமானதுன்ற வார்த்தைக்கு பின்னாடி இதை சாப்பிடுறதுனால லிவர்ல பாதிப்பு ஏற்படாது, கிட்னி பலவீனமாகாது, உடம்பினுடைய மற்ற உள்ளுறுப்புகளுக்கு எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தாதது, பாரம்பரியமானது. பாரம்பரியமாக நமது முன்னோர்கள் உண்ட ஒரு உணவில் இருந்து தயார் செய்யப்பட்டது. அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த அற்புதமான மூலிகைகளினுடைய சிறப்பம்சம் நிறைந்தது, பாரம்பரியமானது. 42 மூலிகைகள் சேர்ந்தது, கெமிக்கல் சேர்ந்தது கிடையாது. 42 மூலிகைகள், அதுல முத்தான மூலிகைகள்லாம் நம்ம பார்க்க போறோம். முக்கியமான ஒரு பாயிண்ட், ஜேகேபி ஹெல்தி வெயிட் லாஸ் கிட் ஆனது குறைந்த எடை மீண்டும் கூடாது. ஒரு வார்த்தையை நம்ம போறதுக்கு ரொம்ப யோசிக்கணுமா வேண்டாமா? இதுதான் எல்லா இடத்துலயும் பிரச்சனையாவே இருந்துட்டு. குறைந்த எடை மீண்டும் கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அப்ப என்ன மெத்தடோட இந்த கிட்ட நம்ம எடுத்துக்கணும்? இந்த கிட்ட எடுத்ததுக்கு அப்புறம் குறைந்த எடை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றதையும் நாம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? உடல் பருமன் மட்டுமல்ல, இதுதான் அதுக்கான விடையில தான் இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் கிட்னா எடையை குறைக்கிறதுக்கான கிட் இது கிடையாது. உடல் பருமன் மட்டுமல்லாது உடல் பருமன் சார்ந்த நோய்களையும், என்ன நோய்ங்க வரும் உடல் பருமன் சார்ந்து சொல்லலாமே? அடக்க முடியாத முக்கியமான ஒரு காரணம் எடை அதிகமாகி பீரியட்ஸ் பிரச்சனை வந்து இருக்கிறது. சின்ன சின்ன நீர்க்கட்டிகள், பெரிய பெரிய சதை கட்டிகள் ஏற்படுது, நரம்புகள்ல நரம்பு முடிச்சுகள் ஏற்படுது, வெரிகோசிட்டின்ற பிரச்சனை ஏற்படுது, குதிகால பாத நீர் சேட்டைகள் ஏற்படுது, எடையை தாங்க முடியாத முட்டுகளுடைய எலும்புகள் தேய்மானம், என்ன விஷயம்? தைராய்டு பிரச்சனைகள், ஹார்மோன் வளர்ச்சிதை மாற்ற பிரச்சனைகள் ஏற்படுது, தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுது, எல்லா பிரச்சனையும். எடை அதிகமா புரிஞ்சுக்கிட்டே இருக்கும், முதுகெலும்பாகும், முதுகெலும்பு தேய்மானங்கள் ஏற்படுது, தோள்பட்டை வலிகள் ஏற்படு, சொல்லிக்கிட்டே போகலாம். உடல் பருமன் மட்டுமல்லாது உடல் பருமன் சார்ந்த நோய்களையும் பலகீனங்களையும் மாற்ற வருது. சோ இதுல பத்தியம் கிடையாது, பக்க விளைவுகள் கிடையாது. இது ரொம்ப முக்கியம். வாயில சாப்பிடக்கூடாது, நல்லெண்ணெய் சாப்பிடக்கூடாது, அரைக்கீரை சாப்பிடக்கூடாது, அப்படியே பத்தியங்கள் கிடையாது, பக்க விளைவுகள் கிடையாது. இந்த ஒரு விஷயத்திலேயே இதனுடைய சிறப்பம்சம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன? தம்பி சொன்னாங்க தைராய்டு பிரச்சனை ஏற்படும் சொன்னாங்க இல்லையா? தைராய்டு செயல்பாட்டை மேம்படுத்துவதன் மூலம் சீரான உடல் எடைக்கு வழி வகுக்கிறது. இது நம்ம தைராய்டு ஃபங்க்ஷனை தூண்டும். எப்படி தூண்டும்ன்றத கவனிச்சுக்கிட்டே இருக்க, வர்ற ஸ்லைட்ல அதுக்கான பதில் இருக்கு. செரிமானத்தை தூண்டி உடலின் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது. செரிமான ஜீரணம் தானே, அது மலச்சிக்கலும் அஜீரணமும் ஆதி நோய்கள். என்னது? மலச்சிக்கலும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவே தான் ஒரு மெடிக்கல் வேர்ட்ல. மலச்சிக்கலும் அஜீரணமும் ஆதி நோய்கள், மற்றவை எல்லாமே மீதி நோய்களா. அப்போ பிடாமினண்டா இருக்கக்கூடிய பிரியாரிட்டி கொடுக்கக்கூடிய இந்த மலச்சிக்கல் அஜீரணத்தை நம்ம கரெக்ட் பண்றதன் மூலமாக மற்ற பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும். உடலில் தேங்கி இருக்கின்ற தேவையற்ற கொழுப்பை கரைக்கிறது, நம்ம கல்லீரல் மற்றும் உடல் நச்சுக்கள் மற்றும் கழிவுகளை நீக்குகிறது, உடல் இயக்கம் மற்றும் திசுக்களை வலுப்படுத்துகிறது. முக்கியமானது இதான், தேவையற்ற சாப்பிட்டுருப்போம் சரியா? கல்யாண வீட்டுல நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுருப்போம், நடந்து வந்துட்டு இருக்கும்போது கடையில ஒரு பஜ்ஜி வாசம் அப்படி வரும், திரும்ப ஒன்று சாப்பிட்டுருந்தாங்க, ஒரு கடி கடிக்கலாம்னு ஒரு டீயும் பஜ்ஜி உள்ள போகும், டேஸ்ட் நல்லா இருக்கும், திரும்பவும் பஸ் எடுக்கிற மாதிரி தோணும், திரும்ப என்னது திரும்ப இன்னொரு பஜ்ஜி உள்ள போயிடும். கெர்லின்னு சொல்ற ஒரு முக்கியமான வேதிப்பொருள் நம்மளுடைய சரீரத்தை சுரக்கிறதுனால தான் நம்மளுடைய வயிற்றுக்கு போகணும்னு தோணாலும் மனசுக்கு கேட்க மாட்டேங்குது என்ற எண்ணம் ஏற்படுது. அந்த கெர்லினை இந்த ஜேகே பாரம்பரிய வெயிட் லாஸ் கட்டி எப்படி கட்டுப்படுத்துதுன்றதையும் நாம பார்க்க போறோம். நெக்ஸ்ட், சோ இந்த கிட் எத்தனை நாட்கள், ஒரு பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கிட்டினுடைய உள்ளக்கூடிய பொருட்கள் எத்தனை நாட்களுக்கானதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கானது, 30 நாட்களுக்கானது. சரிங்களா? இது தொடர்ந்து முறைப்படி நம்ம சொல்றோம்ல, சொல்லுகின்ற முறைப்படி தொடர்ந்து 3 மாதங்கள் பயன்படுத்தினவங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த இடத்துல மைக்க பிடிச்சு சொல்லுவாங்க, அதுக்கான ஒரு இதான்
எனக்கு உடம்பு முன்னாடி இருந்ததை விட இப்படி ஃப்ரீயா இருந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்த மாதிரி இருக்குன்னு முதல் மாதங்கள்ல இந்த ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். உடம்பு எப்படி இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயாகவும் சுறுசுறுப்பாகவும் நான் ஃபீல் பண்றேன்றத முதல் மாதத்துல தெரியும். ஆரோக்கியமாக உடல் எடை முக்கியமானது இதுதான். ஆரோக்கியம், உடல் எடையை குறைக்கிறது ஈஸி, கஷ்டமான விஷயமே இல்லை. எத்தனை கிலோ வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் குறைக்கலாம், அதற்கான மருந்துகள் இருக்கு இப்போ. ஆனா குறைத்த எடையினால ஏற்படுற பக்க விளைவுகளுக்கு மருந்துகள் கிடையாது. அப்போ ஆரோக்கியமாக குறைப்பதற்கான தயாரிப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்கு உண்டுன்ற ஒரு பதிலுக்காக நிறுவப்பட்ட நிறுவனமாக நம்ம ஜேகே பாரம்பரியம். இந்த 3 மாதங்கள்ல ஆரோக்கியமாக உடல் எடை 6 இருந்து 8 கிலோ வரை குறைவதை காணலாம். உடல் பருமன் நம்ம பார்த்தோம்ல, உடல் பருமன் காரணத்தினால சில பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு. உடல் பருமன் சார்ந்து பாதிக்கப்பட்டிருந்த மற்ற நோய்களில் இருந்தும் நிவாரணம். ஒருத்தருக்கு ஹார்ட் பிரச்சனை இருந்திருக்கலாம், கொஞ்சம் நடக்கும்போது மூச்சு வாங்குற மாதிரி இருக்கலாம். மேபி ஒருத்தருக்கு உடல் பருமனால பீரியட்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். ஆமா, அதற்கான இந்த நம்ம வெயிட் லாஸ் கிட்ட பயன்படுத்திட்டு இருக்கும்போது நடக்கிற 20 அடி நடந்தாலே மூச்சு வாங்குற ஒருத்தர் 100 அடி நடக்கிற வரைக்கும் திரும்ப நடக்க முடியும். ஒருத்தருக்கு பீரியட் பிரச்சனை இருக்கும்போது இந்த வெயிட் லாஸ்க்கான கிட்ட நம்ம பயன்படுத்தும் போது அந்த பீரியட் ரெகுலர் ஆகிறத கொஞ்சம் பார்க்க முடியும். எப்படி, என்னென்ன சேர்மானங்கள் அதற்கு இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். இத 3 மாதத்திற்கு பின் நம்ம சொல்றோம்ல, 3 மாதங்களுக்கான ஒரு கிட்ட இது எத்தனை மாதங்கள் பயன்படுத்தலாம், இது எத்தனை மாதங்கள் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆனா கண்டிப்பாக முதல் 3 மாதங்கள் பயன்படுத்தியே ஆகணும். அந்த முதல் 3 மாதங்களுக்கு பின் பயிற்சி, சில பயிற்சிகள் சொல்லுவோம், சிம்பிளான பயிற்சிகள் மட்டும் செய்தாலே குறைந்த எடை மீண்டும் கூடாது, குறைந்த எடை மீண்டும் கூடாது. இந்த பிக்சரை பார்த்தாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த உடல் எடைக்கான காரணம் என்ன, உடம்பு எடை வெளியதுக்கு என்ன பண்ணலாம்ன்றதுக்கான அந்த பிக்சரை பார்த்தாலே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் உடல் பருமன்றது ஏதோ கேலி பண்ணுகின்ற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு ட்ரெஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கும்போது உடம்புல சேராத ஒரு பிரச்சனை, மனசு கஷ்டமா இருக்குது, ஒரு போட்டோல நிக்கிறதுக்கு ஒரு கூச்சமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் சாதாரணமான பிரச்சனை. ஆனா முக்கியமாக உடல் பருமன் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனை தலையிலிருந்து பாருங்க. உடல் பருமன், கொழுப்புகள், தேவையற்ற கொழுப்புகள் உடம்பில் தேவையில்லாத இடங்கள்ல அதிகப்படியாக சேர்றதன் காரணத்தினால தலையில மூளைச்செல்கள்ல ரத்த குழாய்கள் அடைப்புகள் ஏற்பட்டு ஸ்ட்ரோக் சொல்ற பக்கவாதங்கள் ஏற்படலாம். கண்கள் ஏற்படும் பொழுது டைப் 2 டயாபெட்டிஸ், சுகர், சர்க்கரை வியாதி பிரச்சனைகள், பல்மோனரி சொல்ற மூச்சு வாங்குவது சம்பந்தமான பிரச்சனை, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், கொரோனரி ஹார்ட் டிசீஸ், கேன்சர். கேன்சர் பாத்தீங்களா, இப்போ நடைமுறையில் நிறைய கேன்சர் இருக்கு. முன்னாடிலாம் அப்படிதானே, எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு பேப்பர்ல படிச்சிருப்போம், அந்த இந்த ஊர்ல ஒரு கேன்சர்னால ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அறுதிட்டு